14ஆம் அதிகாரம் 14, 26, 27 வாசி. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவர் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். 14, 26, 27. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் திட நம்பிக்கையும் அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிலிருந்து தப்பலாம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது எதற்கு என்று சொன்னால் நம்மளுடைய எல்லா விதமான நன்மைகள் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு ஏன் பயப்படுறோம் அப்படின்னா தேவன் தான் இந்த உலகத்தை ஆண்டார். ஹல்லேலூயா. தேவன் தான் இந்த உலகத்தை படைச்சார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய எல்லா சகல காரியங்களும் உருவாக்கினவர் தேவன் தான். அப்போ இந்த உருவாக்கின தேவனுக்கு நம்ம பயப்படுகிறது தேவையான ஒன்று. ஆனா நம்மளுடைய பயம் இந்த உலகத்தை படைச்ச தெய்வத்தின் மேல இல்லாமல் இந்த உலகத்தின் காரியத்தின் மேலே நம்மளுடைய பயங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த பயம் என்ன செய்யுதுன்னா நம்மளை பலகீனம் படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறது. இன்னும் நிறைய வசனம் இருக்கு. ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்குமா. ஹல்லேலூயா. ஆனா இங்க சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் திட நம்பிக்கையை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகளுக்கு அது அடைக்கலமா இருக்குமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா. என்ன செய்யுமா? மரண கண்ணிகளை தப்ப செய்யுமா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியமானது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம உலகத்துல எல்லா பிள்ளையை பெற்ற தாய் தகப்பனும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்களை எது வரைக்கும் கண்காணிப்போம்? நம்ம கண்களுக்கு முன்பாக தெரிகிற வரைக்குமே கண்காணிப்போம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கடந்து போகும்போது பிள்ளைகள் எது செய்தாலும் தாய் தகப்பனுக்கு தெரியாது. ஆமென். ஆனா இந்த உலகத்துல எத்தனோ பிள்ளைகள் உலகத்துல தாய் தகப்பனை விட்டு கடந்து எங்கெங்கோ போய் காலையில சென்றவர்கள் மாலைக்கு வருகிறார்கள். ஆமென். அதுல பயந்து நிற்கிற பிள்ளைகளும் உண்டு. ஆமென். தாய் தகப்பனுக்கு தெரியாமல் தவறு செய்கிற பிள்ளைகளும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா தாய் தகப்பனுக்கு பயந்து நிற்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நேர்த்தியா இருக்கும். ஹல்லேலூயா. எந்த தீய வழிகளிலும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யாது? நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ தாய் தகப்பனுடைய பயத்தை விட்டு நம்ம எது வேணா செய்யலாம், அம்மா பார்க்கல அப்பா பார்க்கல என்கிற எண்ணம் கொள்கிற பிள்ளைகள் என்ன செய்யலாம்? சிறு வயதிலே எல்லா விதமான பழக்க வழக்கங்களையும் கற்று கெட்டு போகிறது. ஹல்லேலூயா. அப்போ தாய் தகப்பனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இவ்வளவு நேர்த்தியா இருக்குமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? ஹல்லேலூயா. அப்போ நம்ம பயம் யார் மேல இருக்கணுமோ அவர் மேல என்ன செய்வதில்லை? இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்படி பார்க்கிறோம்னா இரக்கம் நிறைந்த தெய்வம். இரக்கம் நிறைந்த தெய்வம். ஹல்லேலூயா. அவர் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு. உண்மையாலே தேவன் இரக்கம் நிறைந்தவர் தான், மன உருக்கம் உரியவர் தான். வேதம் சொல்லுகிறது அவர் நமக்காக இது மட்டும் பிதாவின் இடத்துல பரிந்துரை செய்கிறாராம். அட்வொகேட் மாதிரி வழக்காடுகிறாராம். ஹல்லேலூயா. நமக்காக தேவன் பிதாவின் இடத்துல வழக்காடுகிறாராம். இன்னும் கொஞ்ச காலம் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச காலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்துரை செய்கிறாராம். ஆனால் வருகிற காலங்கள்ல
இந்த அட்வொகேட்டா இருக்கிறவர் என்னவாக போகிறார்னா ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஜட்ஜி ஆக போகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்யணும்னா வழக்காட முடியாது. அவர் என்ன செய்வார்னா தீர்ப்பு மாத்திரமே சொல்வார். அல்லேலூயா. நம்ம இடத்துல இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் பார்த்து தீர்ப்பு மாத்திரமே சொல்வார். இப்போ உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல வரும்போது அவர் உங்களுக்காக என்ன செய்ய முடியாது? வழக்காட முடியாது. அப்போ அவர் உனக்காக வழக்காட முடியாத இடத்துல தீர்ப்பை மாத்திரம் செய்வாங்க. என்ன செய்வார் அப்படின்னா, நீ நடந்து வருகிற உன்னுடைய செயல் இருக்குல்ல, அந்த செயல் உன்னை நல்லவன் கெட்டவன் என்று காட்டும். அல்லேலூயா. அதை வச்சு உன்னை என்ன செய்வார்னா நியாயம் தீர்ப்பார். நீ என்ன செய்யணும், எங்க போகணும் அப்படின்னு சொல்லி நியாயம் தீர்ப்பார். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறது திட நம்பிக்கையை உண்டு பண்ணும் அவன் பிள்ளைகளுக்கு அது அடைக்கலமா இருக்கு. நீ பயந்தனா உன்னுடைய பிள்ளைகளின் கர்த்தர் பாதுகாக்கிறான், அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஏன் இன்னும் சரியா வரல? ஆமென். நான் ஒரு காலத்துல வாலிப பிராயத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கான நெருக்கங்கள் இருந்தாலும் செஞ்சுது. அண்ணன் கல்யாணம் ஆகி தனியாக போயிட்டாரு, அக்கா கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. எனக்கு பெருசாக படிப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்து 10 வயசுலேருந்து நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, அப்படிப்பட்ட வேலைக்கெல்லாம் போய் நான் சம்பாதிக்கிற சூழ்நிலை இருக்குது. நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது எனக்கு 2 ரூபா 50 காசு சம்பளம். எவ்வளோ சம்பளங்க? 2 ரூபா 50 காசு சம்பளம். 6 வருஷம் வேலை செஞ்சு 6 ரூபா சம்பளம் வாங்க. 6 வருஷம் வேலை செஞ்சு 6 ரூபா சம்பளம் வாங்க. அல்லேலூயா. வருஷத்துக்கு 50 காசு, 75 காசு, 60 காசு தான் இன்க்ரிமெண்ட். அல்லேலூயா. ஆமென். அவ்வளோ கடினமான சூழ்நிலையில் நான் அம்மா கூட இருந்தேன். அல்லேலூயா. நிறைய நெருக்கங்கள், நிறைய கஷ்டங்கள், போய் தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம். அந்த கட்டாயத்தில் நான் போய்கொண்டே இருந்தேன். நிறைய கஷ்டப்பட்டேன், உபத்திரப்பட்டேன். ஆமென். என்னை பார்க்கிறவர்கள் பரிதாபம் படுவார்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா 6 வருஷம் வேலை செஞ்சேன்னு சொல்லி. அந்த கம்பெனி மேல் அதிகாரிங்க எல்லாரும் என்னை பார்த்து இறக்கம் பாராட்டி ஓனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சார், சாப்பாட்டு கூட சில நேரம் சாப்பிடாம பட்னியாக வேலை செய்யலாம் அப்படின்னு ஏதாவது அவருக்கு செய்யுங்க அப்படின்னு. சரின்னு எங்கள் ஓனர் வந்து சேட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அனுப்பிச்சார். எங்கள் அம்மா கூப்பிட்டு அனுப்பிச்சு, இந்த மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், பார்க்க முடியல, நீ என்ன செய், இது என் பையன் இல்லைன்னு எனக்கு எழுதி கொடுத்து நான் அவனை வளர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் குண்டா, நானும் சேட்டு பையன் மாதிரி நல்லா சகப்பாக இருப்பேன், நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது எங்கள் அம்மா எனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. எனக்கும் பணத்துக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன இல்லை, பிரியம் இல்லை. ஏன்னா அம்மா தானே, என்ன இருந்தாலும் அம்மா தான். அல்லேலூயா. ஆனால் இந்த வழியில் நான் கடந்து நிற்கும் போது வருகிற அந்த மேன்மையை என்ன செஞ்சேன், வேணாம். ஏன்னா நமக்கு நம்மளுடைய அம்மா தான் நமக்கு அவசியம். அப்போ அந்த ஒழுங்குமுறைகளை யாரு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க? அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்குல்ல, அந்த திட்டம் என்ன செய்யும்னா, நம்மளை எங்க இருந்தால் தேவ சித்தத்தை செய்ய முடியுமோ அங்க என்ன செய்யும், நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. அப்போ அந்த கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மளுடைய கிரியை எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்மளுடைய பயம் தேவனுடைய ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுக்கிற பயமா இல்லாமல் நம்ம மரணத்தை குறித்தே பயப்படுகிறது. இங்க வசனம் சொல்லுகிறது, மரண கண்ணியை எடுக்குமா. ஆமென். ஆமென். சுவிட்ச் ஆஃப் பண்ணுமா, மரண கண்ணியிலிருந்து எடுக்குமா. அல்லேலூயா. ஆனா நமக்கோ மரண கட்டு
நிற்கிறது. அல்லேலூயா. மரணத்தோடு போராடுறோம். ஒவ்வொரு நாளும் சரீர பலவீனம் ஏதோ ஒரு காரியம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, திட நம்பிக்கை நமக்கு இல்லை, உண்டாகவில்லை. அல்லேலூயா. நம்பிக்கை இழந்து போகிறோம், அற்று போகிறோம். ஏன் அப்படின்னா தேவன் மேல் இருக்கிற அந்த பயம் நம்மளிடத்துல இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எதையும் பண்ணுவார், எதையும் செய்வார் என்று சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்காக இரக்கம் பாராட்டுகிற தேவன் நமக்காக தான் சகலத்தையும் படைச்சார் என்பதுதான் ஓகே. ஆனா அதற்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் என்பது திட்டம் இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்போது நம்மளை விட்டு அகன்று போகிறதோ அப்ப என்ன செய்யணும், பிசாசுடைய தந்திரம் நமக்குள்ள வந்து சேரும். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். அதிலே நீதிமொழிகள்ல 20ஆம் அதிகாரம் 24 வாசி. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? ஆமென். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம முதல்ல பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுகிறது. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது கர்த்தராலே மனுஷனுக்கு நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியிலே எப்படி? அல்லேலூயா. அப்படின்னா நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உனக்கு காண்பிப்பேன். இங்க வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய பாதைகளை தேவன் உனக்கு நடத்துவாராம். அல்லேலூயா. நீ ஒன்றை குறித்து கவலைப்படாது. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நீ எதை குறித்து கவலைப்படுகிறாயோ அது உனக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையில வந்தார் என்று சொன்னால் அது என்ன நடக்கும்னா நன்மையானது முடி சுட்டுவார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், மனுஷனால கூடாது தேவனால் கூட தானே பாடணும். அதுல சில விஷயங்களை பாடினோம். ஏன்னா பவுலை கைது செய்து கொண்டு போறாங்க. எங்க அவனை ஒரு தேசத்துக்கு கொண்டு போறாங்க. எப்படின்னா யூதர் மத்தியில இவன் குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு கொண்டு போறாங்க. அப்ப கொண்டு போற இடத்துல எல்லா அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், கைதியா போனா கேப்டனாக தேவன் நடத்தினார். என்ன நடந்துச்சுன்னா போற வழியில புயல் சூழ்கிறது, எல்லாரும் பயப்படுறாங்க, மறித்து போயிடுவோம். ஆனா இந்த பவுலுக்கு மட்டும் கர்த்தர் தரிசனமாகி சொன்னாரு, உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த கப்பலுக்கும் எந்த சேதமும் வராது. அல்லேலூயா. இவங்க பயந்து 3 நாள் சாப்பிடாமே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பவுல் சொன்னா, பயப்படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வராது, மரணம் நேரிடாது, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அப்போ இது ஏன் அப்படின்னு சொன்னா, உன் வாழ்க்கையில ஒருவேளை நீ பயப்படுகிற ஒரு பயத்துல ஒரு காரியம் நடக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பயந்தேன்னு வச்சுங்களேன், அல்லேலூயா, தீமை கூட நன்மையாக மாற்றி தருவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம எதை செய்யணும் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கும். அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். எப்படி நடக்கணும்னு கர்த்தர் காண்பிக்கிறார். வாய்க்கணும் நடக்கும். அல்லேலூயா. நடைகள் காக்கும், வாய்க்கும். அல்லேலூயா. வாய்க்கணும், நீ எப்படி நடக்கணும்னு கர்த்தர் சொல்வார். நீ நேரா போயிட்டு நேரா போவாத, ரைட் சைட்ல போ, லெஃப்ட் சைட்ல போ. வாகனம் போறவங்க கடவுள் பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு மாத்தமே தெரியும். போயின்னு இருக்கும்போது கர்த்தர் சொல்வார், நீ இந்த வழியில போனுவார். அல்லேலூயா. நம்ம அந்த வழியில போனோம்னா ஏதோ ஒரு விதத்துல காப்பாற்றப்படும். ஒருவேளை மீறி நம்ம சொல்ல கேட்காம நம்ம அதே வழியில போனோம்னா அங்க ஏதாவது நம்ம ஒரு போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போகாத படிக்கோ ஏதோ ஒரு காரியம் தடையாம இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அது உணர்ந்திருக்கு. அப்படின்னா ஏன் அப்படின்னா, நீ கர்த்தருக்கு பயந்தாலே
எந்த நிமிஷமும் உனக்கு நன்மையை மாத்திரமே கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ இப்படி போவாத, இப்படி போவாத, இதை பண்ணாத, இது செய்யாத, இந்த இடத்துல நீ நிற்காத. அல்லேலூயா. ஏங்க? ஏன் அப்படின்னா உலகத்தான் சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே நின்று பாலையே குடிச்சாலும் கல்ல குடிச்சாதான் சொல்லுவாங்க. ஏன்னா பனைமரத்துல இருந்து தான் என்ன இருக்கிறாங்க? கல்ல இறக்குறாங்க. அல்லேலூயா. நீ பால் தான் குடிக்கிற, ஆனா உலகம் என்ன சொல்லலாம்? பாலா கல் இறக்கி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல உன்னை பார்க்கிறவர்கள் 1000 விஷயம் சொல்வார்கள். ஆனா நீ கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் உன் நடைகளை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எப்படி போகணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீ பயப்படாத இரு. அல்லேலூயா. சகலத்தையும் நன்மையால முடிசூட்டுகிற தேவன் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய பயம் கர்த்தர் மேல். பயம்னா அது பயம் இல்லைங்க. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு பயப்படுகிற பயம் அது இல்லை, அது ஒரு கீழ்ப்படிவு. எங்கள் அம்மாவுக்கு விரும்பாது. எங்கள் ஒய்ஃபு ஜிஹெச்சில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதில் டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்க ஃபோன், பெரிய ஃபோன் தான் இருக்குமா, அதில் நெட்டு இருக்காது, நெட்டு கனெக்ஷனே இருக்காது. அப்போ எங்கள் வீட்டில் கேட்டாங்கம்மா, நீம்மா நெட்டு கனெக்ஷன் போட்டு படிங்க. இல்லை இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறது பிடிக்காது, அதான ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. அப்படின்னா டாக்டர் படிக்கிற பிள்ளைங்க ஓரளவுக்காவது அவங்களுக்கு நெட் கனெக்ஷன் போட்டு பணமா இல்லை. ஆனால் எங்கே இருந்தாலும் தாய் தகப்பனுக்கு பயப்படணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அவங்க சொல்கிற வார்த்தையை காப்பாற்றணும்னு. அவன் தப்பு இல்லை, அது தேவன் மேல் வைத்தால். அல்லேலூயா. நம்மளுடைய வழிகளை கர்த்தர் காக்கிறார், பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பாதுகாக்கிற தேவனுக்கு ஏன் நம்மளுடைய பயங்கள் இல்லை? அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுடைய எப்பயா நான் தான் ஏன் போய் கஷ்டப்படுறேன், நான் தான் ஏன் உழைக்கிறேன், நான் தான் ஏன் பண்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், எந்த காரியத்தையும் கஷ்டப்பட்டு செய்யாது, இஷ்டப்பட்டு செய்ய. அல்லேலூயா. கஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை விரும்பி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு லகுவா இருக்கும். சமைக்கிறவங்களுக்கும் சொல்றேன், வீட்டில் சமையல்ல நிறைய கணவர் பிள்ளைங்க இது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்றாங்களா? ஆமென். வருத்தத்தோடு சமைக்காதீங்க, சந்தோஷத்தோடு இது என்னுடைய பணி, என்னுடைய வேலைன்னு மகிழ்ச்சியா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. அந்த செய்யற வேலை நீங்க மகிழ்ச்சியோடு செய்யும் போது உங்களுடைய அன்பு அதுல இருக்கிறனால அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி சுவையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அன்பு என்ன செய்யுமா? எல்லாவற்றையும் தாங்க செய்யும். அல்லேலூயா. தேவனுடைய அந்த நம்பிக்கையும் அப்படிப்பட்டது தாங்க. அல்லேலூயா. நீ யோசனை பண்ணிட்டு போறான்னு வச்சுக்க, இன்னைக்கு போறான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட ஓகே, பேனை எடுத்து சிஸ்டம்ல உட்காந்து வாசிடும். இப்போ ராஜ்குமார் சொல்ற மாதிரி அவங்க போய் 20 ராடை போய் நிமித்த போறது இல்லை. அல்லேலூயா. அவன் 16 ராடை போய் நிமித்த போறது இல்லை, போட்டு உடம்ப வளைச்சி வலுவை கொடுத்து நிமித்துறது சிஸ்டம்ல போய் உட்காடுறாங்க. அவன் அவங்க ஆபீஸ்ல வீட்டுல இருந்து கிளம்பி டென்ஷனோடு அங்க போனாங்கன்னா சாயங்காலம் வருமா, இடம் போயா நயா வேலை தலைவலியா இருக்கு அப்படிமா. அதோட நீ வீட்டுல இருந்து மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு கடந்து, நான் இன்னைக்கு போய் என் வேலையை நேர்த்தியா செய்வேன், என் கடமையை நேர்த்தியா செய்வேன். உலகத்தான் சொல்லலாம், கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, நல்லதை செய்யா. அல்லேலூயா. ஆனா நமக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு சோர்ந்து உடஞ்சி அப்படியே இதுவாயிரும். நானும் ஓடா ஒழிக்கிறேன், மாடா ஒழிக்கிறேன், ஓடா தேய்றேன். தப்பா சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாடா ஒழிக்கிறேன், ஓடா தேய்றேன். ஏன் இதுவுமே செய்ய வேணாங்க. மாடா ஒழிக்கணும்னா ஓடாவும் தேய வேணாம். நம்ம வேலையை சந்தோஷமா செய்யணும். யாருக்காக செய்வோம்? நம்ம ஒரு கணவன், நம்ம பிள்ளைங்க, நம்ம மனைவி. அல்லேலூயா. மகிழ்ச்சியோட கடந்து போகணும். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி என்ன இருக்கும்னு சொன்னா பலப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அதான். உங்களுடைய விசுவாசம் இன்னும் 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 வளர செய்யும்.
அல்லேலூயா. அநேக பலகீனங்களை நீக்கி பலப்படுத்த செய்யும். ஆமென். அப்ப அந்த பலனுக்கு உன்னுடைய காரியம் கர்த்தரை மாத்திரம் நம்பி அவர் மேல என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவர் சொல்லுகிற அந்த வழிகளை நடக்கிறதும் உன்னுடைய திட்டமா இருக்கு. மற்றவருடைய பயம்னா அப்படியே பயந்து நடங்கி ஒரு இடத்துல உக்காந்து நிற்கிறது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா இங்க போகாத போகாது, இதை இந்த துணியை போடாதனா போடாது, இதை செய்யாதன்னா செய்யாத. அல்லேலூயா. போன ரொம்ப நேரம் பார்க்காதனா பார்க்காத, இதை ரொம்ப நேரம் டிவியை பார்க்காதனா பார்க்காத. அல்லேலூயா. உலகத்தை உன்னோடு ரொம்ப நேரம் பேசாதனா பேசாத, தேவையில்லாத காரியம் ரொம்ப நேரம் பேசாதனா பேசாத. ஆமென். அப்படி பேசாம ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறத கவனித்து செஞ்சனா கர்த்தருக்கு பயம். அல்லேலூயா. அதுக்கு பயந்தனா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய நமக்கு என்ன செய்யும்? தோன்றும், எண்ணம் வரும். அல்லேலூயா. அந்த எண்ணம் நம்மளை என்ன செய்யணும்? தேவன் சொல்லுகிறத செய்ய செய்யும். அல்லேலூயா. மற்றவங்களுக்காக இரக்கம் பாராட்டும், தயவு செய்யும். மொத்தங்களுக்கு ஒண்ணுனா நம்ம மனசு பதறி போகும். அல்லேலூயா. ஓடும், டக்குன்னு ஓடும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவன் இரக்கம் நிறைந்தவர், தயவு நிறைந்தவர். நாங்க தேவனை ஆராய்ச்ச காலம்லாம் இன்னைக்கு 2 மணி நேரத்துக்கு போராடுறாங்க. நாங்களாம் 5 மணி நேரம் தேவ சமூகத்தில். காலைல 8:30 மணிக்கு ஆரம்பிச்சா பாஸ்டம் முடிக்கிறதுக்கு 1:30-2 ஆகும். அதுக்கு மேல எல்லாரும் ஜெபம் பண்ணி போய் எல்லாத்துக்கிட்டையும் பேசி முடிச்சு போறதுக்கு நான் போறதுக்கு 3 மணிக்கு மேல ஆகும். சர்ச்சை விட்டு போகுது. அல்லேலூயா. ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் ஏழை கட்டி சரி பண்ணிட்டு போவேன். ஏன்னா பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் ஆகும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள். ஆனா எங்களுக்கு துக்கம்னா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. நெருக்க இருந்திருக்கலாம் அநேக காரியங்கள். ஆனா அந்த ஓட்டம் சந்தோஷமாவே ஓடிச்சு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாவற்றையும் செய்யுங்க. அல்லேலூயா. சரி, எடுத்து வாசிப்போம். அதுல 21ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2-3 வருஷம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவர் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஆமென். போதுமா? அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, மனுஷனுடைய வழிகளோ அவனுடைய பார்வைக்கு செம்மையா தோன்றுமா. கர்த்தருக்கு நிறுத்தி பார்க்கிறார். அல்லேலூயா. 3ல சொல்லப்படுகிறது, நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இங்க தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழி அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குமா? செம்மையா இருக்கும், அழகா இருக்குமா. அல்லேலூயா. பரவாயில்ல நல்லா இருக்கிற. அல்லேலூயா. இப்படி நல்லா இருக்குது. நிறைய நேரம் நான் சொல்லுவோம் பாருங்க, எனக்கு என் வாலிப வயசுல என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை நல்லா அருமையாக நடத்துறாரு, உங்கள் பக்கத்தில் நெருக்கம் இல்லை, அப்படியே நெருப்பு மாதிரி அனலாக வீசுது அப்படின்னோடனே எனக்குள்ள ஒரு அகந்தன்னு சொல்லலாம், அது அப்படியே உச்சிக்கு போகும். நம்ம தான் உலகத்தில் ஆண்டவர் அதிகமாக தேடுகிறேன்ற எண்ணம். அல்லேலூயா. இது அதிகமாகி ஒரு நாள் ஒரு சபைக்கு போகிறேன், யோசிக்கிறேன், அதிகாலையில் 4:45 வந்துட்டோமே, யாருமே சபையில் இருக்க மாட்டாங்க, நம்ம தான் முன்னாடி இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் சரி 4:45 தானே, 5 மணிக்கு தானே காலை ஆராதனை, டீ சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு கடையும் இல்லை அந்த இடத்துல. சரி சபையில் போய் உட்காரலாம், இருட்டாக வேற இருக்குது, என்னத்துக்குன்னு போகிறேன். உள்ளே போனால் அவ்வளோ பெரிய சபை பாதிக்கு மேலே நிரம்பி நிற்குதுங்க. காரு, பைக்கு, எவ்வளோ வண்டி முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் எனக்குள்ள என்ன ஆகுங்க,
நான் தான் கடவுளை அதிகமா தர்றேன்னு எண்ணம். ஏன்னா கூட இருக்கிறவங்க வேற சொல்றாங்கல்ல, ஐயா ஆண்டவர் உங்களை நல்லா பலனா நடத்துறாரு, இன்னும் கொஞ்சம். அப்போ நமக்கு சில நேரங்கள்ல தேவனுடைய வசனம் சொல்லுகிற போல மனுஷனுடைய வழிகள் அவனுடைய பார்வைக்கு செம்மையாக்கும். ஆனா கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். அவனுடைய இருதயம் எந்த கோணல்ல இருக்குன்னு பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குல்ல, அது என்ன இருக்கணுமா? நேர்த்தியா இருக்கணும். அல்லேலூயா. நேர்த்தியா இருந்தால் கர்த்தர் அவனை நடத்துகிறதை மற்ற மனுஷர்கள் பார்ப்பார்கள். இங்க 3ஆம் வசனம் பார்க்கிறோம், பலியிடுகிற பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதை கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. பெருசா நான் இதை சாதிக்க போகிறேன்னு சொல்றத காட்டிலும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதை கர்த்தருக்கு தேவனை துதிக்கிறது, மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய எல்லா கோணலையும் காணப்படணும். சபைக்கு வருவதில்லை, நான் சொன்ன பாருங்க, நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும் அவ்வளவுதான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும் முந்தின நாளே ஆயத்தப்படுத்துகிற பையா, அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நாளைக்கு நான் சபைக்கு போகணும், அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் துணி கிணி, நாளைக்கு எந்த துணி கட்ட போறோம், என்ன செய்ய போறோம், பைபிள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு எப்படி போச்சு, குளிச்சுக்கு வந்து புடவை தேடி நிற்போம், துணிமணியை தேடி நிற்போம், எங்க இந்த துணியை காணும், ஆயின் பண்ணலையா, அப்பதான் ஆயின் பார்த்து சைடு சுருக்கமா இருக்குது, ஆயின் பண்ணவா போகக்கூடாது. பாக்குறாங்களா ஜனங்க, நான் நீட்டா பண்ணணும், எல்லாம் தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணணும், முந்தின நாளே அதை ஆயத்தப்படுத்தணும். பண்ணுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அப்போ நீ இதெல்லாம் செஞ்சு நீ சபைக்கு வரும்போது அழகா நல்லா ட்ரெஸ் மாத்தி வர்றதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அந்த நேரத்துல பண்ணி தேவாலயத்துக்கு லேட்டா வர பத்தியா, அங்கதான் இருக்குது மிஸ்டேக். அல்லேலூயா. அப்போ தேவாலயத்துல இன்னைக்கு 8:30 மணிக்கு ஆராதனைனா நீ எத்தனை மணிக்கு இருக்கணும்? யாரோ வாயத்தாங்க சொல்லுங்கம்மா. 8:25 8:20 இருக்கும். ஆனா எத்தனை மணிக்கு வரும்? 8:30 மணி, 8:40, 8:45, 9 மணி, 9:15. ஏன் புரியல? அதுக்கு குழந்தை சாக்கு சொல்ற மாதிரி ஸ்கூல்ல ஏண்டா லேட்டு, எங்க அம்மா என்னை கிளப்புனது லேட்டு, எனக்கு துணி மாட்டினது லேட்டு, எனக்கு சாப்பாடு ஆக்குனது லேட்டு, என்னை கொண்டு வந்து விட்டது லேட்டு, எங்க அப்பா கடைக்கு போயிருந்தாரு இல்ல, குழந்தை பிள்ளைங்க சொல்ற மாதிரியே சொல்றோம். அப்போ நமக்கு ஆயத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பயம் இல்லை. நம்ம சபை தானே, எப்படியோ பாட்டு பாடி சாட்சி சொல்லி எல்லாம் முடியிட்ட பிரசங்கம் கேட்க போயிடலாம். நமக்கு என்ன வேணும்? பிரசங்கம் மெயின். கரெக்ட். வெத்த சோத்தை ஆக்கி திம்பீங்களா? சாப்பாட்டுல உப்பு போடாம சாப்பிடுவீங்களா? சாப்பாடு கூட விடுங்க, சாப்பாட்டுல உப்பு போடாம சாப்பிடுவீங்களா? அப்போ சாப்பாட்டுல உப்பு போட்டதான் சுவைன்னு சொன்னா, ஆகாதையில முன்னாடி வந்து நிற்பதும் சுவை. உட்கார்ந்து பாரு, தேவ சமூகத்துல ஒப்பு கொடு. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம், முழங்கால் ஊழியர்கள் வந்து நிற்கிறதுக்கு முன்பாக நான் தான் சபையை ஆயத்தப்படுத்துவேன். காலையில வந்து பெருக்கி மொழிவி எல்லாம் ரெடி பண்ணி பாய போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுட்டு தானே போய் ரெடி ஆகிட்டு வரணும். அப்பவும் நான் சபை ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்பாக வருவேன். அல்லேலூயா. இத்தனையும் நான் இருந்த சபை ஓலை கொட்டாவா இருக்கும். சில நேரம் மழை பெய்யும், போட்ட பாயில ஈரமாயிடும், டக்கடைன்னு எடுத்து வைப்பேன், மாப்பு போட்டு தொலைப்பேன், தொலைச்சிட்டு மறுபடியும் பாய் போடுவேன். ஆமென். ஏன் அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லை? என்ன சொல்லிட்டாங்க? பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 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 தானம் கேட்டு மற்றவங்களையும் கேட்டு. அல்லேலூயா.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் திரும்ப சொல்றேன், இந்த பயம் வந்து நீங்க அவரை பார்த்தா அப்படியே நடுங்கி நிற்கணும் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு பயப்படுற பயம் அவருக்கான காரியத்தை செய்வதில் இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை நினைக்கிறேன் அவர் கையில எதுவுமே இல்லை, அப்படியே சாந்தமா தலையில ஒரு துணி போட்டுன்னு அப்படியெல்லாம் ஒரு போட்ட பார்க்குறோம்ல, அதனால அவர் கையில எதுவும் இல்லை, நம்மளை ஒன்றையும் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஜீசஸ் ஒரு இடத்துல கோபப்பட்டார். எங்க கோபப்பட்டார்? தேவனுடைய ஆலயத்தை வியாபார ஸ்தலமா மாற்றும் போது கோபப்பட்டார். இது இந்த உலக ஜனங்கள் எல்லாரும் வந்து பிதாவை தொழுது கொள்கிற ஸ்தலம், இதை வியாபார ஸ்தலமாக மாத்தாதீங்கன்னு சொல்லி கோபப்பட்டார். அப்படின்னா தப்பு செய்யும் போது கர்த்தர் கோபப்படுவார். அல்லேலூயா. இரக்கம் நிறைந்தவர் தாங்க. அதற்காக நீங்க தேவாலயத்தை கடந்து போவது தவறு இல்லையா? தேவாலயத்துக்கு லேட்டா வர்றது தவறு இல்லையா? நீங்க நம்ம சில காரியங்கள் நமக்கு புரியறது இல்லைங்க. நம்ம உலகத்துல போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஒரு தேவை அப்படின்னு சொன்னா அந்த தேவைக்கு ஒரு மனுஷன் நாளைக்கு காலைல 8 மணிக்கு வாங்கினா 7:45 போய் நிக்கிறோம் இல்ல? அது ஒரே ஒரு காரியத்தினுடைய தேவைக்கு அவன் 8 மணிக்கு ஒரு சொன்னா 7:45 போய் நிக்கிறோம். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். அவர் சமூகத்துல நேரத்துக்கு வந்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய வழிகள் அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கான்? செம்மையால். நல்லா இருக்கு. அல்லேலூயா. நான் சபைக்கு வரேன், பாட்டு பாடுறேன். நீங்க எத்தனை பேர் இங்க வந்து ஜெர்மனி சுகமாயி போயிருக்காங்க? ஒரு தடவை 2 தடவை கூப்பிடுவேன். அல்லேலூயா. அதுக்கு மேல நம்ம இவங்க வீடு பக்கத்துல இருக்கு, வயிறு வலின்னு வரும்போது வந்தாங்க. ஆனா இப்போது அப்படியே வரலாமா வேணாமா, ஏன்னா இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு சில காரியங்கள். ஏன்னா மனுஷனையும் ஏதோ ஒரு காரியம், நான் என்ன சொல்றேன், வீட்டுல இருந்தா ஏ 10 நாள் இருக்க போறேன். அல்லேலூயா. உட்கார்ந்து ஏதோ ஒரு விஷயம் செய்வதில்லை. எல்லா நாளும் தானே உங்களுடைய காரியத்தில் ஓடிட்டு இருக்கீங்க. ஏன் அந்த 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் வந்து உட்காருங்க. ஏதோ ஒரு காரியம் சொல்றமே, சாட்சி சொல்றமே. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அந்த பயம் இருந்தா சகலத்தையும் அது நமக்கு செய்யும் என்பதை மறந்து அவனுடைய பார்வைக்கு செம்மையாய் இருக்குதுன்னு போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற மனுஷன் அவனுடைய பார்வைக்கு அவன் வழி எப்படி இருக்கான்? செம்மையாய். ஆனா கர்த்தரோ இதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். ஆமென். வழிகளையோ அவர் விரும்புவதில்லை. அல்லேலூயா. நீதியும் நியாயத்தையும் செய்ய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா நீதி நியாயம் என்ன? வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவரையே ஆராதிச்சு அவர் ஒருவரே நீங்க என்ன செய்யணும்? தொழுது கொள்ளும். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆமென். தேவனாய் கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவரே ஆராதனை செய்வாயாக. கட்டளை அது நீதி இல்லை. அந்த கட்டளை நம்ம எங்க செய்யறோம்? மறந்து போகிறோமே. அப்படியே செஞ்சாலும் அதிகம் குறையமா செய்யறோமே. பயத்தோடு செய்யலையே, நேரத்தோடு வந்து நிற்பதில்லையே. ஆனா ஒரே ஒரு நேரத்தை மட்டும் நம்ம கவனிப்போம். பாஸ்டர் 10:30 மணிக்கு முடிக்கிறான்னு சொன்னா 10 ஆச்சு எப்போ முடிப்பாரு இல்ல? மணி 10 ஆச்சு, பாஸ்டர் முடிக்க மாட்டாரு. 10:30 மணிக்கு அங்க போறமே. ஆமென். ஆனா நீ 8:30 மணிக்கு வரமாட்டேன். ஆனா நான் மட்டும் 10:30 மணிக்கு எதோ நடந்தாலும் எதுவும் அர்த்தம் அப்படியே சுருக்கி முறுக்கி ஏதோ ஒன்று பண்ணி பிரசங்கத்தை 10:30 மணிக்கு முடிச்சிடும். அப்படி ஒரு வேலை கொஞ்சம் கடந்து போச்சுன்னா ஒருத்தரை பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் அல்லேலூயா அப்படின்னா நம்ம எப்படி பயப்படுகிறோம் கர்த்தருக்கு? ஆமென். உலகத்துக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்குமா?
கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் உன் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொள்ளும். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயந்தா போதும். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11 வாசம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல் இருப்பாய். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அவரை வழிய வாய்க்க பண்ணுகிறாராம். இன்னொன்னு அவர் சொல்றாரு, நித்தமும் உன்னை நடத்தி அல்லேலூயா வறட்சியான காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. வறட்சியான காலம்னா உன் ஆத்துமால லெகுவா இருக்கு, ஒரு மாதிரி இருப்பா தெரியுமா, ஒண்ணுமே இல்லப்பா நட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போல்லாம் அவர் என்ன செய்வாராம், உன் ஆத்துமாவை திருப்தி அப்பாரு சந்தோஷத்துல நிரம்ப செய்வாராம். அல்லேலூயா. அவர் அந்த உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி அல்லேலூயா உன் எலும்புகளை என்ன வைக்கவராம் ஆக்கி நீர் பாய்ச்சினை தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போல மாற்றுவாராம். ஆமென். நீர் பாய்ச்சினை தோட்டத்தை போலனா செழிப்பா இருப்ப. ஆமென். வற்றாத நீரூற்ற போல உன்னை நிறுத்துவார்னா, தண்ணீர் அந்த ஒரு நீரூற்றுல வற்றி காஞ்சி போகல வெயில் காலத்துல, அது காயாகும். வற்றாத நீரூற்ற போல கர்த்தருக்கு பயப்படும். அல்லேலூயா. இந்த பயம் கர்த்தர் உனக்கான எல்லா விதங்களை பாதுகாக்கிறாரு, நடத்துறாரு. உன்னை என்ன செய்யறாராம், உனக்கான எல்லாம் அழகா சொல்றாரு பாருங்க. நித்தமும் உன்னை நடத்தி, நித்தம்னா அல்லேலூயா வருஷம் ஃபர்ஸ்ட்ல மட்டும். ஆமென். வருஷம் ஃபர்ஸ்ட்ல மட்டும் ஜனவரி 1ஆம் தேதி. ஆமென். இந்த வருஷம் மட்டும், இந்த மாசம் மட்டும், இந்த வாரம் மட்டும் இல்ல, நித்தமும். அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு இடத்துல சொல்றாரு, நீ பிறந்த நாள் முதல் கொண்டு முதிர் வயதாக காலம் மட்டும் நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஆனா இந்த பாதுகாப்புள்ள தெய்வத்தை மறந்து போகிறோம். ஆமென். ஆனா எதுக்கோ பயந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஒரு பூனை அப்படி சீர்ச்சினா போதும், பூனை கட்சினா அவங்க போகுது, அப்படி சீர்ச்சினா போதும், ஐயோ ஐயோ கட்சியில் நான் நினைச்சேன். ஆனா வசனம் சொல்லுகிறது, விஷமுள்ள ஒரு ஜீவன் உன்னை கடிச்சாலும் அது என்ன செய்யாதா, உன்னை சேதப்படுத்தாது. ஆனா ஒரு சின்ன ஒரு பூனை அப்படி ஒரு சேட்டை அடிச்சுன்னு என்ன செய்யறோம், பயப்படுறோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யும், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும், உனக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை தரும், உன் வழியை பாதுகாக்கும், எல்லாவற்றிலும் உனக்கு நன்மையானது முடிசூட்டும். அல்லேலூயா. ஆனா அந்த பயம் மட்டும் நமக்கு வருதில்லைன்னா அது நம்ம வேணும், நம்ம செய்யல, நான் அதை ஒத்துக்கிறேன், வேணும்னே செய்யல. ஆனா சத்துரு பஞ்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் இது ஒண்ணும் இல்லை. நல்லா கேட்டுங்க, ஏதம் தோட்டத்துல கர்த்தர் எல்லா விதமான கனிகளையும் உண்டாக்குனார். நடுவுல 2 மரத்தை வச்சிருந்தார். நன்மை தீமை அறிகிற கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியும். எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா நல்லா கேட்டுங்க, எல்லா கனியும் புசிக்கலாம், நடுவுல இருக்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்காத. அதை புசிக்கிற நாளில நீ சாவாய். அங்க நடுவில் என்ன மரம் இருந்துச்சுங்க, ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறிந்த கனியும் அங்க இருந்தது. ஆனா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசித்தா மரணமே உனக்கு இல்லை, நீ காலகாலமா உயிரோடு இருக்கலாம். அந்த கனியை அவன் விரும்பல. இந்த நன்மை தீமை அறிந்த கனி இருக்குல்ல, இதை மட்டும் சத்துரு சொன்னா வந்து கேட்கிறான்,
இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை கர்த்தர் உங்களை புசிக்க வேணாம்னு சொன்னாரா? நல்லா தெரியும் அவனுக்கு. இந்த ஒரு கனியை மட்டும் தான் விலைக்கு வச்சாருன்னு, மீதி எல்லா கனியும் புசிக்கலாம் அப்படின்னு சத்துருக்கு தெரியும். ஆனா வந்து கேட்கிறான், எல்லாம் இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை புசிக்க வேணாம் கர்த்தர் சொன்னாரா அப்படின்னு கேட்டான். உடனே ஏவாள் சொல்றா, இல்ல இல்ல, இந்த நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் புசிக்க வேணாம், அந்த நாள் சாவே சாவான்னு சொன்னார். உடனே சத்துரு சொல்றான், இல்ல இல்ல, நீ அதை புசிக்கிறதுனால தேவர்களை போல மாறிடுவன்னு யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு தெரியுமா? அல்லேலூயா. நீ தேவர்கள் போல ஆயிடுவன்னு தேவனுக்கு தெரியும் அப்படின்னு உடனே இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஓஹோ, அப்போ நம்ம வந்து அவரை போல மாறிடுவோம்னு சொல்லித்தான் நம்மளை புசிக்க வேணாம்னு சொல்லிட்டார் போல இருக்கு. அவர் படிச்சதே அவரை போலதான் படிச்சார். மனுஷன் எப்படி படிச்சாராம்? தேவ சாயலாகவே படிச்சாராம். ஆனா இவனுக்குள்ள என்ன தோணுச்சு? அவன் சொன்னோன்னு, ஓ, இந்த கனியை புசித்தா தான் அவர்கள் போல ஆயிடுமோ அப்படின்ட்டு எண்ணி வேறு நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாது. ஆனா சொல்றாங்க, இந்த கனி பார்வைக்கு அழகாகவும் ருசிக்கு இன்பமாகும். ஏங்க, பார்வை இல்லைங்க, பார்த்தா தானே ஒரு பழம் அழகா இருக்குன்னு சொல்ல முடியும். பார்வை இல்லை, ஆனா சொல்றாங்க அது பார்க்கறதுக்கு அழகாகவும் ருசிக்கு இன்பமா இருக்கும். எப்படின்னா, ஒரு பொருளை நீ பார்க்காதன்னு சொல்லும் போது ஒருத்தன் சொல்றான், நீ தொட்டு பார்க்குற பத்தியா, தொடும் போதே உனக்கு ஒரு 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 உள்ள ஒரு விஷயம் வந்துடும். ஆஹா, இப்படி தொட்டு பார்க்கறது அழகா இருக்கு, இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா இன்பமா. ஏன்னா அவன் சொல்றவங்க வேற அதை குறித்து நல்ல மேன்மையா சொல்றாங்கல்ல, அது செஞ்சா நல்லா இருக்கும். அவன் ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, இதுல எல்லாவற்றிலும் நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, ஏவாள் அந்த கனியை எடுத்து புசித்தால் கண்கள் திறக்கப்படலை. தன் கணவனுக்கு கொடுத்தால் கணவன் ஆதாம் வாங்கி புசித்தால் இருவர் கண்களும் திறக்கப்பட்டது. ஏன்னா கட்டளை யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? ஆதாம் கையில். அல்லேலூயா. இதை புசிக்கிறதுனால சாவே சாவாய், அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஆமென். பாவனா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் எதை தேவன் வேணான்றாரோ அதைவே விரும்புகிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்கிருந்து போனது தானே காரணம். கர்த்தர் சொன்ன வார்த்தையில பயம் இருந்திருந்தா அந்த கனியை என்ன செஞ்சிருக்க மாட்டான்? பார்த்து இருக்க மாட்டான், தொட்டு இருக்க மாட்டான், அதை சாப்பிட்டு இருக்க மாட்டான். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனை விட்டு போன நாள் அவன் வாழ்க்கையில எல்லா விதமான காரியமும் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. முதல் ஆதாமினாலே இந்த உலகம் பாவத்துக்குள்ள நிரப்பப்பட்டதாம். பின்பு இரண்டாம் ஆதாமினாலே இந்த பூமி பரிசுத்தத்துக்குள்ள நடத்தப்பட்டது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. அப்படின்னா உன் பாவம் உனக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு காரணம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எதை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரோ அதை பார்க்கணும், எதை கேட்க கூடாதுன்னு சொல்றாரோ அதை கேட்கணும். அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நான் அடிக்கடிக்கு சொல்றது தான், என்னை திட்டுறவங்க நேரில் திட்டினா கூட சந்தோஷமா இருந்தது. அவன் பாராட்டுற பேர்ல வந்து முன்னாடி புகழ்ந்து தள்ளுவதே எனக்கு ஒரு அபாயமா நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அது நம்மளை தவறான வழியில கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு காரியம். ஆமென். நான் எப்போதுமே நான் நினைப்பதான், நான் நிறைய நேரங்கள்ல என்னை மற்றவர்கள் கையெடுத்து கும்பிடும் போதும் சில இடங்கள்ல நீங்க நம்ப மாட்டீங்க, இப்படி வணங்குவாங்க. நான் அதை பார்க்கும் போதுதான் என்ன நினைப்பேன்னா, இதுக்கு நான் அதை பாத்திரமா இருக்கிறேனா? அவங்க எனக்கு கொடுக்குற கனம் எனக்கு இல்லை. நல்லா தெரிஞ்சு, எனக்கு இல்லை. என்ன படைச்ச தெய்வம். அல்லேலூயா. கழுதை, இயேசு கழுதை மேல பகவனி வந்தாரு. அது மட்டும் காட்டிலையும் மேட்டிலையும் நடந்திருந்த கழுதை. இயேசு பவனி வரும்போது மட்டும் என்ன நடந்தது? சால்வை அது இதுன்னு வீசி அது அப்படியே மண்ணில் நடக்காம அப்படியே மெத்து 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 நடந்து போகுது. ஏன்?
அப்படின்னா அவர் அதுக்கு கழுதைக்கு மேல இருந்தது யாரு? இயேசு. அப்பதான் தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஆனா அந்த பயம் நமக்கு கர்த்தர் மேல இருந்தா கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்கிறார், பாதுகாக்கிறாராம், நடத்துறாராம், நம்மளை என்ன செய்யறாராம், நித்தமும் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு இது இருக்குது, அது செய்யலையே, இதை நடத்தலையே, இதை போலையே. ஒன்று சொல்ல, நீங்க திட்டமா ஒரு காரியத்தை தெளிவா கர்த்தருக்கு டைரியில எழுதி கூட வச்சு, அல்லேலூயா, கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதது, நிச்சயம் அதுக்கான பதில் செய்வார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13-16. உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. வசனம் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் தேடும் போது என்னை கண்டுபிடிப்பீங்க. அப்படின்னா முழு இதயத்தோடு தேடலன்றது தானே. ஹல்லேலூயா. முழு இதயத்தோட தேடலன்னு தானே அர்த்தம். தேடலைன்னா பயப்படுகிற பயம் இல்லைன்னு அர்த்தம். தேடுகிறதுக்கு பயப்படுறதுக்கு என்னங்க வித்தியாசம்? ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்தாலே எப்போதுமே அவருடைய கிரியையில, அவருடைய சொல்லுகிற வார்த்தையில நீ என்ன செஞ்சிருப்ப? கேட்டுக்கிட்டே இருப்ப, சொல்லிக்கிட்டே இருப்ப, செஞ்சுக்கிட்டே இருப்ப, இது பரிமாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அவரை முழு இதயத்தோடு நீ தேடுறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆயத்தமா ஒரு நாள் மட்டும் வந்து ஆமென் கரெக்டாக உட்காந்துட்டு நேரத்தோடு வந்துட்டு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி தேவனுக்கு சாட்சி சொல்லி பைபிள் படிச்சு பிரசங்கத்தை கேட்டு போது மட்டும் இல்லை. அந்த சபை கூடுதல எதற்காக தேவன் நியமித்தாரு அப்படின்னு சொன்னால், இன்னும் நம்ம அடுத்தது என்ன செய்யணும், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுகிற ஸ்தலம். சபை என்னன்னாங்க? ஆலோசனை சொல்லுகிற ஸ்தலம். அதுக்காக சபை கூடுதலை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா சபைனா என்ன? நீங்க தான். அல்லேலூயா. நீங்களே என்னுடைய ஆலயம். நீங்கன்னா உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயமா? அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிற இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை என்ன செய்வேன்? அப்படின்னா நீங்க தான் தேவனுடைய ஆலயம்னா, நீங்க ஆலயமா இருக்கிற இடத்துல நீங்கள் தான் ஆலயம். இந்த ஆலயம் எங்க போய் இருக்க கூடாது? ஒயின் ஷாப்ல போய் நிக்க கூடாது, ஊருக்கார பேசுற இடத்துல இருக்க கூடாது, வீணான செயல் பண்ற இடத்துல நிக்க கூடாது. ஏன்னா அது யாரு? தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இங்க தேவனுடைய வசனம் சொல்லுது, உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன். தேடுவீங்க, கண்டுபிடிப்பீங்க. அப்படி சொல்ற, நான் உங்களுக்கு காணப்படுவேன், நான் உங்களுக்கு காணப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை உங்கள் சிறையிருப்பில் திருப்பி, அல்லேலூயா, உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிடத்திலும் எல்லாம் இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கின ஸ்தலத்திலிருந்து உங்களை திரும்பி வர பண்ணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எங்க உங்களுக்கான பாதைகள் அடைக்கப்பட்டதோ அது திறக்கப்படும். எங்க உங்களுடைய பிரயாசங்கள் தடுக்கப்பட்டதோ அது உடைக்கப்படும்.
எங்க உங்களுடைய ஸ்தலங்களில உங்களுக்கான கனம் இல்லாம போச்சோ அங்க கர்த்தர் உங்களுக்கான கனத்தை கொண்டு வருவார். ஆனா இதை நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்க்காதீங்க. அல்லேலூயா. பிரிச்சு பிரிச்சு பார்க்காதீங்க. ஒரே பார்வை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவர் உங்களை இப்படி போ அப்படின்னு சொல்லுவார், நீங்க போவீங்க. அல்லேலூயா. இப்படி திரும்புன்னு சொல்லுவார், திரும்புவீங்க. இப்படி செய்வார். நீங்க நல்லா கவனிங்க. எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறார். என்ன சொல்றாரு? பகலில மேக ஸ்தம்பலமா, சூரியனுடைய வெயில் அவங்கள தாக்காதபடிக்கு மேகம் வந்து நிழலாவே கொண்டு போகுது. இரவில இருட்டம், அக்கினி, வெளிச்சம். ஆமே. அப்படியே வெளிச்சத்துல, ஏன்னா இருட்டுல பள்ளத்துல மேட்ல தடிக்கு கீழே விழுந்துருமா. என்ன தேவன் அவ்வளவு உன்னுடைய எல்லா கவனிப்பும் பாதுகாக்கிற தேவன்க. செங்கடல் ரெண்டா பலந்து வெட்டாந்தரையில நடந்தது போல நடந்தார்களாம். ஆமே. ஏன்னா 5 நிமிஷத்துல கடல்ல கடந்து போற இடமா அது. ஆமே. அவ்வளவு தூரம் ஈரத்தினுடைய பசை இல்லாம வெட்டாந்தரையில நடந்து போனார்களாம். அல்லேலூயா. அப்படி பாதுகாக்கிற தேவன் ஆதி காலம் தொடங்கி அவர் உருவாக்குன முதல் மனிதன் தொடங்கி கர்த்தருக்கு பயம் என்ன இல்லையா? கர்த்தர்கிட்ட இல்லையா? ஆமென். ஆதாமை தேவன் தேடி வரார். முதல் மனுஷன் ஆதாம் உருவாக்கிட்டாரு. எல்லா தோட்டத்தையும் சுத்தி பார்த்தாரு. எல்லாம் ஜோடி ஜோடா இருந்துச்சு. ஆதாம் மட்டும் தனியா இருந்தான். சரி, இவன் தனியா இருக்க கூடாதுன்னு அவனுக்கு நித்திய வர வச்சு அவன் விழா எலும்பு எடுத்து மனுஷை சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு துணை கொடுத்தார். இப்போ எல்லாம் உருவாயிடுச்சு. எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவனுக்கு இருக்கு. இப்ப கர்த்தர் தேடி வரார். ஆதாமை காணும். ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி நின்றானாம். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள என்ன வந்தது? பாவம் வந்தது. அல்லேலூயா. அப்போ இவன் குரல் கொடுக்கிறான் பதிலுக்கு. ரெஸ்பான்ஸ் தரணும்ல. கர்த்தர் கூப்பிடுறாரு. பதில், நீ வருகிறதை அறிந்து விருட்சத்தின், நான் நிர்வாணியா இருக்கிறபடினாலே விருட்சத்தின் கீழே என்ன செஞ்சேன்? ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ இவ்வளவு நாள் கர்த்தர் தேடி வரும்போது நீ அவன் ஆதாம் முன்னாடி நின்றானே. கர்த்தர் மாலை வேளையில ஆதாமோட பேசி கொண்டிருந்தாரு. ஆனா அன்னைக்கு மட்டும் ஏன் ஒளிஞ்சுக்கிறான் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்க என்ன ஆச்சான்? விலகி போச்சான். அல்லேலூயா. அந்த பயம் என்ன ஆச்சுன்னா இந்த உலகத்துக்கு சாபத்தையும் பாவத்தையும் உண்டு பண்ணுச்சு. ஆமென். இந்த வேதாகமத்துல கர்த்தர் 2 வழிகளை வைத்திருக்கிறார். ஒன்னு ஆதாம். ஆதாமினால் இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது. இன்னொன்னு ஆபிரகாம். ஆபிரகாம்னால இந்த உலகத்திலே கர்த்தருடைய நன்மைகள் வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆசீர்வாதம். ஆதாமினால என்ன சொல்வோம்? ஆசீர்வாதம் சொல்வோம். அல்லேலூயா. இப்போ நமக்கு முன்பாக 2மே இருக்கு. பாவமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. பாவம் வேணும்னா ஆதாமை பின்பற்று, கீழ்ப்படி இல்லாத தன்மை. ஆமென். ஆசீர்வாதமும் தேவன் நன்மையும் வேணும்னா ஆபிரகாமை பின்பற்று. அல்லேலூயா. விசுவாசத்திலே கடந்து போ. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ ஆபிரகாம் குமாரன் என்று சொல்லிக்கொள்ளாயிரு. ஏன்? கர்த்தர் இந்த கல்வியினால் ஆபிரகாம் சன்னதிகளை உருவாக்க வல்லவராயிருக்கிறாராம். நீ ஆபிரகாம் சன்னதி என்று சொன்னால் ஆபிரகாமுடைய விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்னதுங்க? செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதாவது நீ விசுவாசிக்கிற, செயல் இல்லையே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னா உன் விசுவாசம்
வருதுன்னா உனக்கு பலகீனம் வந்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் இதுல இருந்து எனக்கு சுகம் தருவான்னு விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். ஆனா அதை பயப்படாத, கர்த்தர் அது மீண்டும் வேற ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தை படைச்சவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவரால கூடாததுதான். ஆமென். அவர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாங்க, பாதுகாத்து இருக்கிறாங்க, நம்மளை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. உனக்கான எல்லா நன்மைகளும் செய்கிறவராக அவர் சொன்னபடியே அவர் ஸ்தானத்துல எங்க உன்னை கொண்டு போய் நிறுத்தமோ அவர் நிறுத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார். திரும்ப 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 நம்ம தவறி 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 கூகுள் பண்ணுகிற விதமாக அது வழி காட்டிக்கிட்டே இருக்குது. மாறி 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 சுத்தி சுத்தி வருது. அல்லேலூயா. எங்க தொடங்கினமோ அங்கே வந்து நிற்கு, எங்க தொடங்கினமோ அங்கே வந்து நிற்கு. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், காலத்தை பார்த்து போதகராய் இருக்க வேண்டிய நீங்க இன்னும் குழந்தைய போல என்ன செய்றீங்க, பாலை உண்கிறீங்க. விசுவாசத்தை குறித்து இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா. விசுவாசம் என்ன அப்படின்னா கர்த்தர் மெய்யான தேவன். அல்லேலூயா. அவரை முழு இதயத்தோடு விசுவாசித்து அவருக்கென்னு உங்களுடைய வழிகளை ஒழுங்குபடுத்துவீங்கன்னு சொன்னீங்கன்னா, எல்லா விதத்திலையுமே கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.